வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. வேதத்திலே சில கதாபாத்திரங்களை குறித்து மிக குறைவான தகவல்களே இருந்தாலும் கூட அந்த தகவல்கள் மூலமாக நிறைய புரோஜனமான ஆவிக்குரிய உண்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு காலேபின் மகளாகிய அக்சாளை குறித்து நாம் தியானிக்கலாம். இவர்களை குறித்து யோசுவா 15ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அந்நாட்களில் தகப்பனுக்கே குடும்பத்தின் மேல் முழு உரிமை இருந்தது. காலேபின் மகளாகிய அக்சாள் தன் திருமணம் முடிந்து தன் கணவர் வீட்டிற்கு புறப்படும் பொழுது தன் தகப்பனிடம் சில காரியங்களை கேட்கிறார்கள். இந்த சந்திப்பின் மூலமாக 3 காரியங்களை நமக்கு புரோஜனமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, சரியான நேரத்தில் கேட்ட அக்சாள். தன் கணவர் வீட்டிற்கு கிளம்பும்போது வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் கழுதையில் ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். தன் பிறந்த வீட்டை பிரிகின்ற நேரம் அது. தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்கி தன் தகப்பனிடத்திலே கேட்கிறார்கள். ஒருவேளை தன் கணவர் வீட்டிற்கு போன பிறகு இப்படி கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்குமா, கேட்கலாமா தெரியவில்லை. ஆனால் அக்சாள் இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினார்கள். அன்பானவர்களே, சரியான நேரங்களை, வாய்ப்புள்ள நேரங்களை நாம் தவறவிடக்கூடாது. சிலுவையில் அந்த கள்ளன் மரிப்பதற்கு சில மணித்துளிகள் தனக்கு கிடைத்த அந்த இறுதி வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி நித்திய வாழ்க்கையை பெற்று கொண்டான். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். சரியாய் கவனித்து அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சரியான பொருளை கேட்ட அக்சாள். வறட்சியிலிருந்து செழிப்பான ஒரு காரியத்தை, செழிப்பான பசுமையான ஒரு நிலத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு, முன்னேறுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, சிறந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே ஆர்வமாய் இருக்க வேண்டும். பலவீனங்களில் இருந்து பலன், பயத்திலிருந்து தைரியம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவ நிலையிலிருந்து பரிசுத்தம், தாழ்விலிருந்து உயர்வு, தனிமையிலிருந்து ஐக்கியம், இயேசுவோடு நட்பு, அவநம்பிக்கையிலிருந்து விசுவாசம், புதிய நம்பிக்கை, சோர்விலிருந்து உற்சாகம், கீழான சிந்தனையிலிருந்து உயர்வான சிந்தனைகள். ஆண்டவரே, என்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பது நம்முடைய விருப்பமாக, நோக்கமாக, ஜெபமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, சரியான நபரிடத்தில் கேட்ட அக்சாள். அந்த நேரத்தில் அவர்கள் சரியான நபரிடத்தில், தன் தகப்பனிடத்தில் தன் தேவையை, தன் விருப்பத்தை கேட்டார்கள். நம் தேவைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே சரியான நபர், நான் கேட்க வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. திருமணம் முடிந்துவிட்டது, தன் கணவர் வழியாக கேட்கவில்லை, உரிமையோடு நேரடியாக கேட்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பிற ஊழியக்காரர்களின் மூலமாக இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். ஆரம்ப நிலையிலே பரவாயில்லை, புதிய விசுவாசிகளுக்கு பரவாயில்லை. ஆனால் பல வருடங்களாக விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கூட ஊழியக்காரர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற விருப்பத்திலேயே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவரின் நேரடியான அழைப்பு நமக்கு உண்டு. நேரடியாக அவரிடம் கேட்கும் உரிமையும் நமக்கு உண்டு.
சரியான நேரத்தில் சரியான தெரிந்தெடுப்பை சரியான நபரிடத்தில் அக்சால் கொண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நேரங்களை தவறவிடாமல் சரியான தெரிந்தெடுப்புகளை இயேசுவின் மூலமாக நாம் பிதாவினிடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் முதன்மையான நபர், மிகச்சிறந்த நபர் இயேசு கிறிஸ்துவே. மிக சிறந்த காரியம் அவர் தருகின்ற இரட்சிப்பு, சமாதானம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் நீர் எனக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். அக்சால் எப்பொழுது, எப்படி, எதை, யாரிடம் கேட்க வேண்டும் என்பதற்கு எனக்கு அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். இந்த விதமாக நாம் ஆண்டவரை அணுகுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.